போராடாம அவன் போகவும் மாட்டான், சாகவும் மாட்டான். போகிறது தான் போகிறீங்க, சேனலுக்கு ஏதாவது ஐடியா கொடுத்துட்டு போங்க. ஐ மீன் சேனல் ரீச்சுக்கு ஐடியா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் ஃபோட்டோ வச்சுருந்தேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர் கம்ப்ளீட் பண்ணி 4th இயர் நோக்கி போயிட்டு இருக்கோம். பட் இன்னும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண கம்யூனிட்டி இன்னும் பில்ட் ஆகலை அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் எனக்கு. ஆக்சுவலாக இது ரொம்ப கம்மியான சப்ஸ்கிரைபர் அப்படின்னு நான் சொல்ல வரல, இதுவுமே ரொம்ப பெரிய விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். இருந்தாலுமே கூட கிட்டத்தட்ட 3000 பேர் இருக்காங்க, இதுவே ரொம்ப பெரிய விஷயம் தான். அதெல்லாம் தாண்டி இருந்தாலுமே இந்த கம்யூனிட்டி இன்னும் பெருசானுச்சு அப்படின்னா ஸோ இது எனக்கும் நல்ல விஷயம் தான், அந்த கண்டென்ட் போய் சேர்றவங்களுக்கும் அது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு என்னோட தாட். நம்ம யூஸ்ஃபுல் இல்லாத வீடியோஸ் எதுவுமே நம்ம சேனலில் போட போகிறது இல்லை. இருக்கிறது எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டி அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், மெயின்லி ஃபார் கேர்ள்ஸுக்காக இருக்கட்டும். ஸோ இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம். இது இன்னும் பெருசானுச்சு அப்படின்னா எனக்கும் யூஸ்ஃபுல், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல். ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை யாரும் நான் மேக்ஸிமம் பார்த்ததில்லை, பட் என்ன மட்டும்தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஐ மீன் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு ரீசன் காண்டி ஸோ இந்தந்த விஷயத்தை மாற்றிக்கிங்க ப்ரோ, இந்த மாதிரி கண்டென்ட் போடுங்க ப்ரோ, இந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ் வச்சுக்கோங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் பர்சனல் தாட் எது இருந்தாலும் கூட தயவு செஞ்சு இது கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கமெண்ட்டில் எதுவுமே நீங்கள் டைப் பண்ணலை நம்ம சேனலுக்கு அப்படின்னாலும் கூட பரவாயில்ல. இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கும்ல, இத்தனை வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ நம்ம சேனல் ஒரு குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த கண்டென்ட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் உங்களுக்கு அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் மாற்றினீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் ப்ரோ அப்படிங்கிற உங்கள் தாட் இருந்தாலும் டெஃபினட்டாக கீழே ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் தேவா அப்படிங்கிற ஒருத்தர் எனக்கு பர்சனலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருந்தாரு. அவர் ஒரு விஷயம் வந்து திருத்திக்க சொன்னார். ப்ரோ நீங்கள் எல்லா வீடியோலையுமே, நீ வரக்கூடிய எல்லா வீடியோலையுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பேர் என்ன, அண்ட் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, அண்ட் நீங்கள் போடுற வீடியோலாம் எந்த மாதிரி வீடியோ, எந்த மாதிரி ரிலேட்டடான கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வியூவர்ஸுக்கு சொல்லுங்க ப்ரோ, ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு வாங்க, அப்போ தான் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொன்னார். நிறைய பேர் என்கிட்ட கேட்குற இன்னொரு முக்கியமான விஷயம், ப்ரோ சப்ஸ்கிரைப் நீங்கள் என் வீடியோவில் எங்கேயுமே சொல்ல மாட்டீங்க, ஸோ சப்ஸ்கிரைப்ங்கிற வார்த்தையை சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னாலே பண்ண மாட்டாங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டீங்க, அப்போ எப்படி ப்ரோ பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் எனக்கு பெருசாக அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க, ப்ரோ கேட்குற தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88% மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அனலிட்டிக்ஸ் சொல்லுது, நான் சொல்லலை, அதனால தான் சொல்கிறேன். பட் என்னோட மைண்ட் தாட் என்ன அப்படின்னா கண்டென்ட் பிடிச்சி போச்சுன்னா அவங்களே பண்ணிடுவாங்க. இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. நான் ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தேன், பிஃபோர் 3 இயர்ஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ யூடியூப்னா நிறைய பேருக்கு புதுசாக இருந்துச்சு. பட் இப்போ நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இந்த 3 வருஷத்தில் யூடியூப் அப்படிங்கிறது மிகப்பெரிய க்ரோத் ஆயிருக்கு அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அட்லாஸ் வளவலன்னு பேச வரும்போல கண்டென்ட் நிறைய இருக்குது போடுறதுக்கு, இருந்தாலும் கூட நல்ல கண்டென்ட்டாகவே இருந்தாலும் அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற அவுட்புட்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீசனால தான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஐடியா கேட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சது என்ன வேணால் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாதவங்க கூட முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. அதை தாண்டி இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ, இந்த விஷயம் நல்லா இருக்கு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் தாட் எது இருந்தாலும் கூட கீழே ஷேர் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம். ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி ஏறிக்க ஏறிக்க எழுந்து வரா.